அதனாலதான் நம்ம இந்த கோவிட் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் இல்லையா? கோவிட் மூலமாக உலகத்துல பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இல்லையா? ஆனா பாருங்க, அவருடைய கிருபை மகா பெரியது. சோ அது மாத்திரமல்ல, எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ தெரியல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். சீஷர்களுக்கும் பாருங்கள், அவரை அழைத்த பொழுதே தரிசனத்தை சொன்னாரு. அழைத்த போதே என்ன சொன்னாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, நீங்கள் உலகமெங்கும் போவீர்கள் என்றாரு. சீசர்களுக்கு மண்டைக்கீழ ஒண்ணுமே போயிருக்காது. ஆனால் நாள் வந்தது பாருங்க, உலகத்தை உலுக்குகிறவர்கள், கலக்குகிறவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். எனவே நம்ம எல்லாரையும் தேவன் அதற்காக தான் ஆயத்தமாயிருக்கிறார். அது உலகத்தை உலுக்குகிறது என்றால் ஊழியத்திலே மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதங்களிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு செகண்ட் பார்ப்போம். சோ இப்பொழுது நம்ம வகுப்புக்கு நேராக போயிடலாம். யாராவது ஒரு ஷார்ட்டா பிரேயர் பண்ணுங்க. சிஸ்டர் பேம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை கொடுக்க போற பாஸ்டர் எங்களுடைய இரத்த கோட்டைக்குள் வைக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே சத்தியமும், சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்தும் வார்த்தையாக இருக்கவும் கர்த்தாவே. நாங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அதில் எங்களில் கிரியை செய்யவும், நாங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தாவே இதில் மற்றவர்கள் பலனடையக்கூடியதாகவும் நாங்கள் இந்த செய்தியை உள்ள கர்த்தர் கிருபை தாங்கோ கர்த்தாவே. மீட்டிங் துவங்கக்கு முன்னும் பாஸ்டருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதில் மகா சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தாவே உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தாவே, உலகத்துக்கு உங்களுடைய செய்திகளை நல்லபடியாக கொண்டு போறவர்களாக இருக்கவும் உங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். 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 வெரி குட். யாராவது டெஸ்டிமனி யார் சொல்றீங்க? சின்ன ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். யாருனாலும். சிஸ்டர் பாஸ்டர், கடந்த நாட்கள்ல பாஸ்டர் சித்திர புத்தாண்டு நான் தனிமையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாஸ்டர். அந்த சாட்சி சித்திர புத்தாண்டு நாட்கள்ல பாஸ்டர் எங்க ஆராதனையில ஜனங்கள் ரொம்ப குறைவா இருந்தாங்க. அப்ப நம்மளோட மச்சான் வந்து சொன்னாரு, இன்னைக்கு வேணா பாருங்க, சேர்ச்சுக்கு ஆக்களே வரமாட்டாங்க, பாருங்க புது வருஷம்னால எத்தனை பேர் வராங்களோ தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன், வர்றவங்க வரட்டும், வராதவங்க போகட்டும் அப்படின்ட்டு ஆராதனை போயிட்டு ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அப்ப நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே அவர் சொன்ன வார்த்தை கேன்சல் பண்றேன், இந்த நாட்காலிகள் அனைத்தையும் ரிசீவ் பண்றேன், இந்த நாட்காலிகள் போடப்பட்டு உட்காரணும், அதை நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து அப்பயும் வரல. அப்ப நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீங்க செய்ய போறீங்க, அதனால எனக்கு மன அதைரியம் இல்ல, கட்டாயம் வருவாங்க, நான் அவர் வார்த்தையை கேன்சல் பண்ணிட்டு சேர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது கொஞ்ச நேரத்துல 50 பேர் வந்து உட்கார்ந்து அதுக்கு மேலேயும் சேரை போட்டு உட்கார்ந்தாங்க. அப்புறம் நேற்று இரவு பாஸ்டர் இல்ல, நான் தனியா இருந்தேன். அப்போ உங்களோட 7வது பக்கத்தை போட்டு கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு பயத்தை கேன்சல் பண்றேன், எனக்கு நல்ல தூக்கத்தை ரிசீவ் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வார்த்தையில நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது நீங்க பேசுனதுல. அப்ப ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு தூக்கத்தை ரிசீவ் பண்றேன்னு. கர்த்தர் கிருபையில நல்லா தூங்கி 4 மணிக்கு எழும்புனேன். கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். தேங்க்யூ பாஸ்டர், உங்களோட பாடத்திட்டங்கள் மூலமா தைரியத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வெரி குட், வெரி குட். அதுதான் வார்த்தையில் உள்ள வல்லமை இல்லையா? முதலாவது, பொதுவா சத்தியத்தை நாம் சரியாக அறியும் பொழுது
கேரண்டீடா இருக்கிற உத்தரவாதத்தோடு சொல்ல முடியும். முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய நாலேஜ் இல்லாமலே நமக்கு வந்துருது. எல்லாருமே சொல்ல முடியும். சத்தியத்தை நாம் சரியாக அறியும் பொழுது முதலாவது என்ன வருதுன்னா, ஒரு தெய்வீக சமாதானம். அதை நீங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கூட பார்த்திருக்க முடியாது. சில நாட்கள் கழித்து கூட கவனிச்சிருப்பீங்க. ஆமா, நான் முன்னால ரொம்ப பயந்து இருந்தேன், இப்ப பயம்லாம் போயிட்டேன் இல்லையா? சோ இப்படி இது எப்போ வேலை செய்யுது? தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை எப்பொழுது வேலை செய்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். யாராவது பதில் சொல்லலாம்? சரியாக அறிந்த நாள் முதல். வேற இல்ல வேற யோசிங்க. எல்லாத்தையும் நீங்க யோசிங்க. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். கொலோசையர் 1:6 பாருங்க. அப்போ தேவ கிருபையின் காலத்துல நம்ம இருந்தாலும் சத்தியத்தின்படி அறியாததுனாலே, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியாதிருந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு பலம் தரவில்லை. தேவ கிருபை என்றால் என்ன? யாராவது ஷார்ட்டா சொல்லுங்க. நான் அந்த கேள்வி அப்பப்போ கேட்பேன், நீங்க டகார்னு அடிக்கணும். தேவ கிருபை என்றால் என்ன? 2 காரியங்கள். எஸ், அன்லிமிட்டெட் பவர். வெரி குட். 2 ஞாபகம் வச்சுடுங்க. அன்கண்டிஷனல் லவ், அன்லிமிட்டெட் பவர். தேவன் நம்மை அப்படி நிறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய அறிவு, நம்முடைய மனிதனுடைய அறிவு கெட்டாத அன்பினாலும் மனிதனுடைய கிரகிக்க முடியாத அளவு அவருடைய வல்லமையினாலும் தேவன் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் என்ன நிறைத்து வச்சிருக்கிறாரு? அதாவது நம்மால விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை தகுதியும் படுத்தி இருக்கிறார். வெரி குட். கர்த்தர் நல்லவர். இன்றைய வகுப்புக்கு போகலாம். வேதத்தை சரியான வகையில் வியாக்கியானம் செய்ய தெரியாதவர்கள் பவுலை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? வேதத்தை சரியான வகையில் வியாக்கியானம் செய்ய தெரியாதவர்கள் பவுலை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? வெரி குட். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை தேவனுடைய ஆவியான நமக்கு கற்றுத்தர போகிறார். எஸ், கிரேஸ் சிஸ்டர் தான் சொல்றீங்க. நாற்பத்தொன்பதாவது பக்கத்துல பாஸ்டர், தேவன் நம்மை குணமாக்குவதற்கு நாம் யார் என்று கூறுகிறார்கள். வேத வசனத்தை தவறாக வியாக்கியானம் செய்ததால் வந்த தவறான கருத்து இது. வெரி குட். எத்தனாவது பேஜ்ல இருக்கு சிஸ்டர்? இது 49. 49. ஓகே. கேள்வி யாராவது வாசிங்க. வேதத்தை சரியான வகை. வேதத்தை சரியான வகையில் வியாக்கியானம் செய்ய தெரியாதவர்கள் பவுலை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? ஓகே. தேவன் வேற என்ன பதில் இருக்கு? தேவன் பவுலின் மாம்சத்தில் முல்லை கொடுத்தார், அவரை வியாதிப்பட செய்து விட்டார். பவுல் சுகமடையும்படி தேவனை விசுவாசித்தார், ஆனால் சுகமடையவில்லை. பவுல் பெரிய தேவமனிதனாக இருந்த போதும் கர்த்தர் அவரை சுகமாக்கவில்லை என்றால் நம்மை தேவன் குணமாக்குவதற்கு யார் என்று கூறுகிறார்கள்? ஓகே, வெரி குட். பாருங்க, பேஜ் 66 எடுங்க. 66 அதுல நாங்க டாப்ல இருக்குன்னா, வேதத்தை சரியான வகையில் வியாக்கியானம் செய்ய தெரியாதவர்கள் பவுலை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்றால், அதாவது நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க பாருங்க. இதை நீங்க, அதாவது பவுலுக்கு வியாதி இருந்தது என்று சொல்லுவாங்க. நீங்க அந்த அர்த்தத்துல எதை எழுதினாலும் மார்க் போட்டுடுங்க. 66 அதை விளக்குகிறார். மேல டாப்ல இருந்து வாசிக்கிறேன். பவுலின் கடிதத்தில் இருந்த வார்த்தைகளின் ஒவ்வொரு எழுத்தும் மிகவும் பெரிதாக இருந்தது என்பவர்கள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுகிறதா இருக்கிறார். அடுத்ததான் பவுல். அடுத்ததான் பதில். பவுலுக்கு கண் வியாதி இருந்ததாக இந்த வசனங்களின் மூலம் சொல்லுபவர்கள் வேதத்தை சரியான வகையில் பகுத்து வியாக்கியானம் செய்ய தேவையான ஒவ்வொரு விதிமுறையையும் மீறுகிறார்கள். ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு விருப்பமான வகையில் அதாவது பவுலுக்கு
வியாதி இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் வேதத்தை சரியான வகையில் வியாக்கியானம் செய்ய தெரியாதவர்கள். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த 2 சாப்டர்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஆகினால நம்ம ரொம்ப டீட்டெயிலா போகணுங்கிறது இல்ல. 2வது கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். எல்லா விதமான தீங்குகள் மத்தியிலும் பவுல் எதை கண்டார்? எல்லா விதமான தீங்குகள் மத்தியிலும் பவுல் எதை கண்டார்? எஸ் சிஸ்டர் ஸ்டீஃபன் லிதியா. பக்கம் 51 2வது பந்தியில இருக்குது. மேலும் எல்லா விதமான தீங்கு நேர்ந்தாலும் எப்போதும் அது அவருக்கு நன்மையாக முடிந்ததை பவுல் கண்டார். வெரி குட். ரொம்ப முக்கியமான ட்ரூத் ஞாபகம் வச்சுடுங்க. அதனாலதான் அவர் என்ன எழுதுறாருன்னா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரிங்களா? ஆமா, முக்கியமானது. பைபிள்ல ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல நன்மைக்கு ஏதுவாக நடந்த ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ரூத் சொல்லலாம். சொன்னாலும் ஃபர்ஸ்டா அவட ஹஸ்பண்ட் டைட் நன்மை இல்ல. ஆனா பிறகு அவருக்கு கடவுள் நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்தார். ஆமா, இதுக்கு நல்ல உதாரணம் நிறைய இருக்கு பாருங்களேன். யோசேப்பு எடுத்துருங்களேன். சகோதரர்களால் கொல்லப்பட ஸ்டேஜ் குழியில தள்ளப்பட்டாங்க. அதை தேவன் நன்மையாக கொண்டு போனாரு இல்லையா? முதலாவது இவங்க குடும்பத்துக்கே நன்மை ஆயிடுச்சு. யாரு? யாக்கோபுடைய சந்ததி, யோசேப்புடைய பிரதர்ஸுக்கு பெரிய நன்மை யோசேப்பு மூலம் தான் வந்தது. சோ நமக்கு தேவை கன்சிஸ்டன்சி. அப்படின்னா என்னன்னா, ஒரு உதாரணத்தை பாருங்களேன். நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இலவசமாக கர்த்தருடைய கிருபையினால நடத்துறோம். இதை நீங்க சீரியஸா எடுக்கணும், கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஒரு கிளாஸ் கூட கூடுமானவரை மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற எந்த பிரச்சனையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். சில காரியங்கள்ல நம்ம யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? நான் தவறான நபரை திருமணம் செய்துட்டேன் இல்லையா? உங்க பிள்ளைகள் கூட அப்படி நினைச்சிருக்கலாம். நாங்க கனடாவில் தவறா வந்துட்டோம். இப்படி எவ்வளவுதான் நீங்கள் தவறு பண்ணி இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுடுங்க. உங்களுக்கு ஒரு மருமகனை அல்லது ஒரு மருமகளை பார்த்து நீங்க கட்டி வச்சீங்க, மேரேஜ் பண்ணீங்க. தவறாக கூட இருந்திருக்கலாம். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே, திரும்பவும் சொல்றேன், யூடியூப்ல இணைந்திருக்கிறவங்க, இணைய போறவங்க, உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால அல்லது தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிகிறதுனால எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கன்சிஸ்டன்சி. அதாவது சீரியஸா படிக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில திரும்ப படிப்போன்னு சொல்லவே முடியாது. ஆமா, நம்ம நம்ம கையில புக் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, அதுக்கு நமக்கு டைமே கிடையாதுன்னு தான் நினைப்போம். அதனால தயவு செய்து இந்த வகுப்புகளை சீரியஸா எடுங்க. கர்த்தர் உங்களை சீரியஸாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இப்பொழுது நீங்க ஒருவேளை ஒரு கிராஸ் ரோடுல நிற்கலாம், முட்டு சந்தில இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு நன்மையாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீரியஸா ஹோம்ஒர்க் பண்ணுங்க, சீரியஸா இந்த வகுப்பு அட்டென்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். 3வது கொஸ்டின் போயிடலாம். கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை துரத்தி விடவில்லை எனில் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு என்னவாக இருப்பார்கள்? 2 எழுதுக. வெரி குட். எஸ் ஜெயக்குமார் அனட்டா. முள்ளாக இருப்பார்கள், ஒண்ணு உபத்திரவமாக இருப்பார்கள். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கானான் மியூட் பண்ணிடுங்க, நாய்ஸ் வருது. கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை துரத்தி விடவில்லை என்றால் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு என்னவாக இருப்பார்கள்? 2 எழுதுக. அதுல எங்க இருக்குன்னா பேஜ் 56 பாட்டத்துல பாருங்க. நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும், முள்ளு அண்டர்லைன் பண்ணிடுங்க,
உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். இன்னொரு விதத்துல நான் சொல்லுகிறேன். நான் சொன்ன பாருங்க, கிருபை என்றால் தேவன் நம்ம அன்லிமிட்டெட் பவர்னால நிறைச்சு வச்சிருக்கிறார். அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வியாதியை விரட்டவில்லை என்றால் அது முள்ளாக உபத்திரவமாக இருக்கும். இப்படி நான் சொல்றேன். தவறான பழக்கத்துல இருக்காங்க உங்க பிள்ளைகள் அல்லது உங்க ஹஸ்பண்ட் யாராவது, நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அதிகாரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அந்த குடி பிசாசை விரட்டவில்லை என்றால் அந்த பிசாசானவன் உங்களுக்கு முள்ளாகவும் உபத்திரவமாகவும் இருப்பான். அப்ப அந்த குடி பிசாசை எப்படி விரட்டுறது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேவை என்னது? ஃபெய்த் வேணும். நீங்க பல முறை ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. அழுதுருப்பீங்க, உபவாசம் பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்காது. அப்போ தேவன் உங்களை எந்த அளவு எம்பவர் பண்ணி வைத்திருக்கிறார், மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார், அதை குறித்து நாலேஜ் கேதர் பண்ணுங்க. அதுதான் அந்த பைபிள் ஸ்டடி நடத்துறோம் இல்லையா, வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ். நம்ம செய்தியை நீங்க கேட்குறீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. 20-30 ஆண்டுகள் குடிக்கிறவர்களும் குடியிலிருந்து வெளியே வந்து இருக்கிறார்கள். சோர்ந்தே போகாதீங்க. அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் பேஸ் என்னது? சத்தியத்தை அறியணும். அதுதான் இப்ப நமக்கு லகுவாகி விட்டது. பிசாசு சொல்லுவான் நமக்கு டைம் இல்ல. ஆமா, ஜெபன் சிஸ்டர்ட்ட பிசாசு சொல்லுவான், உனக்கு டைம் இல்லைம்மா, நீ ரொம்ப பிஸி. பிசாசுக்கு இடமே கொடுக்காதீங்க. சிஸ்டர் நீங்க எப்போ, எத்தனை நாளுக்கு முன்னாடி, இப்போ அடுத்த கொஸ்டின் பேப்பர் எப்போ அனுப்புவீங்க ஜெயா சிஸ்டர்? இந்த நாளைக்கு இல்ல நாளடைக்கு போட்டுருவேன் பாஸ்டர். ஓகே, வெரி குட். அப்ப எப்படியும் 5 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். நான் என்ன சொல்றேன், சண்டே பார்த்துக்கலாம் அல்லது முந்தின நாள் பார்த்துக்கலாம், அப்படி ஒதுக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்போ வருதுன்னு நீங்க காத்திருக்கணும். வந்த அன்றைக்கே துவங்கிருங்க, ஹோம்ஒர்க்கை துவங்கிருங்க. வரும் வரைக்கும் கூட நீங்க பொறுக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடியே அந்த சாப்டர் நீங்க வாசித்துலாம் பாருங்க. உங்க கையில வெண்ணெய் இருக்கிறது, அதை நெய்யாக்கி கொள்ளறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு பைசா செலவுல நீங்க சென்னையில வந்து என்ன பார்க்க வேண்டியதில்லை. அந்த வெண்ணெயை உருக்கினால் போதும். சரிங்களா? அப்போ பால் இஸ் இன் யுவர் கோர்ட். உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்துல உள்ளது, எந்த ஊழியக்காரனிடத்துல இல்லை, உங்களிடத்துல இருக்கு. நீங்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். சோர்வு வரும். இந்த பிரதருக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இவரு ரொம்ப மோசம், இந்த எண்ணத்துல இருந்து வெளியே வருவதற்கு தான் நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க. அது ஹோம்ஒர்க் என்ன செய்யும்? உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கு. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம பார்த்த பாருங்க உதாரணம், 17 வருஷமா 13 வருஷமா தெரியல, யாரு? யோசேப்பு எப்படி கன்சிஸ்டண்டா இருந்தான்? அந்த தேவன் கொடுத்த தரிசனத்துல எப்படிங்க உறுதியா இருந்தா? அவனால் கம்ப்ளீட்டா ஹோப்லெஸ்னஸ், எந்த கான்டாக்டும் கிடையாது. அங்க போத்திபாருடைய அரண்மனையிலையும் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கான்டாக்டே அவனுக்கு கிடையாது இல்லையா? யூதர்கள் தொடர்பே கிடையாது, ஏன்னா போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுல தேவன் என்னை கண்டிப்பாக நிறைவேற்றுவார், தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று யோசேப்பாலே உறுதியாக நிற்க முடியும் என்றால், நீங்க திருமணமாகி 50 ஆண்டு கூட ஆயிருக்கலாம், இன்னும் என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவாங்க என்று உங்களால விசுவாசிக்க முடியும். இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வருவார்கள் என்று உங்களால விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தான் நீங்க சத்தியத்தை சரியாக அறிவதற்கு நீங்க ஹோம்ஒர்க் பண்றதை சீரியஸா எடுங்க. சிறைச்சாலையில சான்ஸே கிடையாது வெளியே வர்றதுக்கு, அங்கேயும் ஜாலியா இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிட்டு, கண்டிப்பா தேவன் என்னை கண்டிப்பாக இப்படிலாம் உயர்த்துவாரு கூட தெரியாது பாருங்க. உங்களுக்கு 2 நல்லா தெரியட்டும். நீங்க பலர் ஊழியம் செய்யறீங்க, உங்க ஊழியத்திலேயும் பெரிய ஒரு முன்னேற்றத்தை தருவார். சிஸ்டர் நல்ல சாட்சி சொன்னாங்க, நல்ல முன்னேற்றத்தை தருவார். 2வது, உங்களுடைய வருமானத்துல முன்னேற்றத்தை தருவார், உங்க ஹெல்த்ல முன்னேற்றத்தை தருவார், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல முன்னேற்றத்தை தருவார், எல்லா பகுதியிலும். சரிங்களா? ஆமா, நான் சொல்ற பாருங்க, கிருபையா சாட்சியை சொல்ற முடியும். நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ஃபேமிலி, நாங்க தனியா இருக்கிறோம். என்னுடைய 2 மகள்கள்,
இந்த 3 குடும்பங்களையும் தேவன் நல்லா ஆசீர்வதிக்கிறதுனாலதான் நான் உங்களை தைரியமா பிளஸ் பண்றேன். இது உங்களுக்கும் உரியது. நீங்க சரியான ட்ராக்ல ஏறிட்டீங்க, சரியான பாதையை பிடிச்சிட்டீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க, உறுதியா இருங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. இப்போ எல்லாமே எளிதாயிற்று. இந்த வகுப்புல எல்லாம் ஆன்லைன்ல இருக்குது, புஸ்தகம் உங்க கையில இருக்குது, என்னுடைய செய்திகளை கேட்குறீங்க. கேளுங்கள், கேள்வியினாலே விசுவாசம் பெருகும். இப்பொழுது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த செய்தி, யாருடைய செய்திகள் எல்லாம் விசுவாசத்தை பெருக பண்ணுகிற செய்திகள் என்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், குடும்பத்துல இருக்கிற குழப்பத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்க குடும்பத்துல பிள்ளைகளோ யாரோ தவறான தொடர்புல இருக்கிறாங்களே, அந்த தவறான தொடர்பை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது கொஸ்டின் போயிடலாம். தேவன் நம்மை தாழ்த்த மாட்டார், ஏன்? வெரி குட். தேவன் நம்மை தாழ்த்த மாட்டார், ஏன்? யார் அடுத்தது? ரட்டா சிஸ்டரா, ஜெயா சிஸ்டரா? ஜெயா சிஸ்டர். நான் சொல்லிட்டேன். எஸ் சிஸ்டர். ஓகே, எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 50 எல்லாம் அது அவருடைய வழி அல்ல. அப்படியே மக்களை தாழ்த்துறது அவருடைய வழி அல்ல. ஓகே ஓகே, அது எதுல வாசிக்கலாம்? 50வது நானே பக்கத்துல வாசி. உயர்த்தப்படுதல், மேன்மை. அந்த பேராகிராஃபை நான் வாசிக்கிறேன். உயர்த்தப்படுதல், படிங்க. மேன்மைப்படுத்தப்படுதல் போன்றவை தேவனிடமிருந்து வரும்போது அது நன்மையானது. ஆனால் 2 கொரிந்தியர் 12:7 பவுல் பெருமையை பற்றித்தான் கூறுகிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். பவுலுக்கு ஆணவம், அகங்காரம் இவைகள் இருந்தபடியால் அவரை உடைத்து மனத்தாழ்மை உண்டாகும்படி தேவன் பவுலின் மாம்சத்தில் இந்த முள்ளை கொடுத்தார் என்று வாதிடுகிறார்கள். இது தேவனுடைய வழி அல்ல. நீங்கள் அடங்கி மனத்தாழ்மையாக இருக்கும்படிதான் வேதம் சொல்கிறது என்பதை நாம் மேலே பார்த்தோம். தேவன் உங்களை தாழ்த்தினால் அது மனத்தாழ்மை அல்ல, அது வெட்கப்படுத்துவதாகும். ஒருவர் மேல் நீங்கள் மனத்தாழ்மையை திணிக்க முடியாது, அது உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இதுல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது, ஒருவரிடத்துல மனத்தாழ்மையை திணிக்கவும் முடியாது. ஒருவர் தானாகவே பிரயாசப்பட்டு மனத்தாழ்மைக்குள்ள போக முடியாது. நான் திரும்ப சொல்றேன், ஈகோ அப்படின்னா புரியும் இல்லையா? ஒரு பெருமை, ஈகோ. அந்த ஈகோல இருந்து வெளியே வருவதற்கு எந்த முயற்சியும் ஹெல்ப் பண்ணாது. சத்தியத்தை சரியாக அறிகிற அறிவு தான் ஹெல்ப் பண்ணுது. நீங்க கண்டிப்பா பாருங்க, நம்ம வகுப்புல ஒரு 10 வகுப்பு நீங்க வந்திருப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள நிறைய காரியங்கள்ல அந்த ஈகோல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும், கேரண்டி. பிரதர், நான் உங்க கிளாஸ் 10 கிளாஸுக்கு மேல அட்டென்ட் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு என்னுடைய ஈகோ போகல அப்படின்னு யாரும் இருந்தா நீங்க தனிப்பட்ட விதத்துல என்ன அழைக்கலாம். நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன். நம்ம இதே போல முன்னாடி வகுப்பு நடத்திட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுக்கு 3 பிள்ளைகள். ஹஸ்பண்ட் பிசினஸ் மேன், ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வருவாரு. அவரு வரும்பொழுது எல்லாரும் நடுங்கி போய் தான் இருப்பாங்களாம். ஏன்னா ரொம்ப டென்ஷன்ல வருவாரு. வந்தவுடனே பிள்ளைகளை திட்டுவாரு, மனைவியை திட்டுவாரு. ஆனா உங்க செய்தி 20 செய்தி தான் கேட்டேனே, நான் தான் கேட்டேன், அவங்க ஒரு 10 செய்தி கேட்டாங்க, தங்க கம்பியா மாறிட்டாங்க. நிறைய சான்று இருக்கு, நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சோ நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுவதற்காக தேவன் ஒருவருக்கும் வியாதியையோ தரித்திரத்தையோ கொடுக்கிறது அல்ல என்கிற ஆணித்தரமான விசுவாசத்துக்குள்ள வந்துருங்க. இல்லைன்னா பொய்ய நம்புவீங்க. 2வது, அவர் ஒருவரையும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. வியாதி ஒரு வெட்கம் இல்லையா, அவமானம். அதே தேவன் அவர் சொல்லியிருக்காரா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா, அது அவருடைய பிளான் கிடையாது, அது அவருடைய ப்ராசஸும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போலாம் சிஸ்டர். பவுலை உபத்திரவப்படுத்த மக்களை தூண்டிவிட்டது யார்? வெரி குட். எஸ் பிரதர் ஆண்டன் பிலிப். சாத்தான் பிரதர். எஸ், வெரி குட்.
அசுத்த ஆவியிலே அது பேஜ் 58 மிடில் இருக்கு பாருங்க. அதாவது பவுல் தான் சகுத்தி கொண்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் பற்றி இங்கு கூறுகிறார். பவுல் சென்ற இடங்களிலெல்லாம் அவரை உபத்திரவப்படுத்தும்படி அசுத்த ஆவி மக்களை தூண்டி விட்டதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இதுலயே நம்ம கொஞ்சம் வயசா இருக்கணும், ஞானமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்க ஸ்பவுஸ் வந்து ஏதோ டென்ஷனா இருக்கிறாருன்னா அவரை பிசாசு தூண்டி விடுகிறான் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள். இதுல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சா போதும். சரிங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணை, உங்க பிள்ளைகள் எல்லாரும் மாறி விடுவாங்க. இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்ல ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த சத்தியத்தை அறியும்படி உங்கள் பிள்ளைகளையோ கணவனையோ மனைவியையோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே வருகிற மாற்றத்தை அவர்கள் பார்த்து தானாகவே மாறிவிடுவார்கள். வெரி குட். கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு பரிபூரண சுகத்தை எதிர்பார்க்க கூடாதென சபை நம்ப காரணம் என்ன? நல்ல கேள்வியில. பூரண சுகத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது என்று சபை நம்புவதற்கு காரணம் என்ன? மகேஸ்வரி சிஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப பவுலுக்கு ஆண்டவர் மாற முடியாத ஒரு நோயை கொடுத்தபடியா, அதே போல இந்த வியாதி மாற்றப்பட முடியாதுன்ற போதனை அவர்கள் போதிக்கிறார்கள். பவுலுக்கே அப்படி. வெரி குட். ஆமா, பேஜ் 61 டாப்ல வாசிக்கிறேன். கரெக்ட் சிஸ்டர், 10 மார்க் போட்டுடுங்க. தேவன் சுகமாக்க மறுத்த ஏதோ ஒரு நோய் பவுலுக்கு இருந்ததாகவும், ஆகையால் எல்லா வியாதிகளிலிருந்தும் சுகமடைய நாம் எதிர்பார்க்க கூடாது என்றும் சிலர் போதித்து வருகிறார்கள். அது உண்மை அல்ல. அது தேவ வார்த்தையோடு ஒத்துப்போகும் ஒரு முழுமையான விளக்கமாகாது. உபத்திரவத்தை தூண்டும்படி ஏவப்பட்ட சாத்தானின் தூதன் தான் பவுலின் மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள் என்றும் அது வியாதி அல்ல என்றும் நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். சிம்பிளா யாராவது சொல்லுங்க, உபத்திரவம் என்றால் என்ன? யாராவது சொல்லலாம். சுவிசேஷத்துக்காக நாங்கள் படுகிற வெரி குட். நிமித்தம். சுவிசேஷத்திற்காக படுற பாடுகள் தான் உபத்திரவம். அடுத்த கேள்வி, அந்த பாடுகளும் தேவையில்லை, ஏன் சொல்லுங்க? சுவிசேஷத்து நிமித்தமாகவும் நம்ம பாடுபட வேண்டியதில்லை, ஏன்? இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லா பாடுகளையும் பட்டு விட்டார். ஒரு சுவிசேஷ விரோதி உங்களை தொல்லை பண்ணுனா நீங்க என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நாங்க பேசி நிப்பாட்டலாம். வெரி குட். யார் அப்படி நிறுத்தினாங்க பைபிள்ல? அப்போஸ்தலர் பவுல் நிறுத்தினான். யார நிறுத்தினான்? எலிமா. வெரி குட். இல்ல ஸ்ட்ராங்கா வாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கீங்க. தைரியமா வாங்கங்க, தைரியமா வாங்க. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு சுவிசேஷ விரோதி போன்ல பேசுறான், ஏதோ உங்களை திட்டுறான். நீங்க இப்போ என்ன, எப்படி உங்க சொந்தக்காரங்களே வச்சுக்கிடுவோமே, நீங்க என்ன சொல்லலாம்? 3 நாட்கள் வாய் ஊமையாட்டும்னு பேசிதான் பாருங்களேன். அந்த 3 நாள் அவன் சத்தியத்தை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டுருவானா? இல்ல, நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போனோம். ஏனென்றால் யூ ஆல் ஆர் வேர்ல்டு ஷேக்கர்ஸ். அருமையானவர்களே, அந்த எலிமாவை குறித்து அப்போஸ்தலர் 13 வாசிக்கும் பொழுது அவனுடைய எஜமான் விசுவாசம் வைத்தான் இருக்கு. அப்போ ஜனங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்துவதற்கு தேவன் உங்களுடைய கரத்திலே, உங்களுடைய நாவிலே, உங்களுடைய மொபைல் போன்ல, உங்களுடைய கர்ச்சிப்புல தந்திருக்கிற மிகப்பெரிய வல்லமை, எல்லாவற்றிலும் வல்லமை இருக்குது. எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகம் அந்தந்த நேரத்துல வரும். அப்படி பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நான் கேட்டால் உங்கள் கண்களையே கொடுத்திருப்பீர்கள் என கூறின பவுல் எந்த அர்த்தத்தில் சொன்னார்? வெரி குட். ஜெபன் சிஸ்டர் இல்ல பாம் சிஸ்டர் சொல்றீங்களா? தேங்க்யூ லார்ட். இல்ல யாராவது சொல்லுங்க.
நான் கேட்டால் உங்கள் கண்களையே கொடுத்திருப்பீர்கள் என கூறின பவுல் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை? இரண்டையும் சேர்த்து கூட யாராவது சொல்ல முடிஞ்சா அவருக்காக என்ன தியாகத்தையும் செய்வார்கள் என்றதை குறித்து சொல்லி இருக்கிறார். ஓகே, வேற சரீர என்ன பலவீனம் சொல்லுங்க. அப்ப 62வது பக்கம் பாஸ்டர், 62வது பக்கம். அப்பொழுது நீங்கள் கலாத்தியர் 4:15 இருக்குது. நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே, ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு குடுக்குமானால் அப்படி செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். இங்கே அவர் பிரச்சனையை பற்றி பேசுகிறார். அது அவரது சரீர பலவீனம் என்று சிலர் கூறுகிறார்கள். வெரி குட். அதாவது என்ன ப்ரோபகண்டா பண்ணிட்டாங்கன்னா, அந்த வியாதி பவுலுக்கு நீங்காத ஒரு கண்ணு வியாதி இருக்கு, சரிங்களா? நான் கேட்ட உங்க கண்ணையே தந்திருப்பீங்க, எனவே எனக்கு கண்ணு தேவைப்பட்டது. அந்த அர்த்தத்துல சொல்லவில்லை. எந்த அர்த்தத்துல சொன்னார் என்றால், நீங்க எதுனாலும் நான் சொன்னா செய்திருப்பீங்க அப்படிங்கிறார். வாசிக்கிறேன், 64வது பக்கத்துல பாட்டத்துல பாருங்களேன். உங்கள் சொந்த கண்களை பிடுங்கி எனக்கு கொடுத்திருப்பீர்கள் என்று பவுல் சொன்னது ஒரு உருவகமாக கூட இருக்கலாம். உனது வலது கரத்தை வேண்டுமானாலும் நீ எனக்கு கொடுப்பாய் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் எனக்கு வலது கையில் வியாதி இருப்பதாக அர்த்தமாகுமா? இல்லை, நீ எனக்காக எந்த தியாகத்தையும் செய்வாய் என்பதை குறிக்கும் ஒரு உருவகமாக இருக்கிறது. அவ்வளவுதான், சரிங்களா? பவுல் அப்படி எழுதியிருக்கனால அவருக்கு கண்ணு வியாதி இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாக இத ஆண்ட்ரோமாக்கு சொல்றார். ஆமா, அதாவது எந்த வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, 17 இடத்துல அவர் தன்னிடத்துல வந்த எல்லா வியாதிக்காரர்களையும் சுகமாக்கினார்ட்டு. நல்லவர்கள், தீயவர்கள், கெட்டவர்கள், யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள், அப்படி எதையுமே அவர் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருவது அது அதிக உறுதி என்று உறுதியா நீங்க இருங்க. அதே வேளையில ஒரு சில வியாதிகள் போகவில்லை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீர்கள், சரிங்களா? அதோட நீங்க போராடவே வேண்டாம். இந்த வகுப்பு நீங்க ஒழுங்கா படிங்க. திடீர்னு பாப்பீங்க, ஐயோ ஆமா இந்த வியாதி எனக்கு 20 வருஷம் போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதை கடந்து போராடாதீங்க, சரிங்களா? நீங்கள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள தானாகவே உங்கள் வியாதிகள் எல்லாம் விலகிவிடும். அதே நேரத்துல நீங்கள் அதோடு அதை எதிர்த்து நிற்கவும் சோம்பல் பட வேண்டாம், சரிங்களா? எதிர்த்து நில்லுங்க. ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க படுத்து எழும்புறீங்க, காலில் ஒரு பெயின் இருக்கு, ஒரு 10 முறை பேசிட்டீங்க, பெயின் போகல. அப்போ ஆவியான ஞாபகப்படுத்த இன்னைக்கு பேசுங்க, சரிங்களா? வாயிலே தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் ருசி பார்ப்பார்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடும். கொஸ்டின் நம்பர் 8. 2 கொரிந்தியர் 12:10 படி பலவீனங்கள் என்பது எந்த 4 காரியங்களை குறிப்பிடுகிறது, எதை குறிப்பிடவில்லை? ஓகே, நல்ல கொஸ்டின் பாருங்க. 2 கொரிந்தியர் 12 என்ன சொல்றாரு? உன் பலவீனத்துல என் பலவீனம், ஏன்னா பலன் உன்னை தாங்கும்னு நினைக்கிறேன். பலவீனங்கள் என்பது எந்த 4 காரியங்களை குறிப்பிடுகிறது, எதை குறிப்பிடவில்லை? இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. நீங்க வீடியோல இருங்க. ஓகே சிஸ்டர், உங்க பேர் என்ன? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி சிஸ்டர், உங்க மூக்குல கை வைங்க. எவ்வளவு நாளா இருக்கு அந்த மூக்கடைப்பு? பரவாயில்ல, திரும்ப வராது சொல்லுங்க. மூக்குல கை வச்சு நீங்க சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானே. லைஃப்ல நீ திரும்பி வராத சொல்லுங்க. ஒரு நாளும் வராத சொல்லுங்க. ஒரு நாளும் வராதே. ஆமென், 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 ஆமென். ஓகே, பாருங்க. பலவீனங்கள் என்பது நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள். ஓகே,
பிக்கு அதை குறிப்பிட. ஓகே, வியாதியை இந்த 4ம் வியாதியினால் வர்ற நிந்தை இல்ல, இல்ல, வியாதியினால் வர்ற நெருக்கம் இல்ல, வியாதியினால் வருகிற துன்பம் இல்ல, வியாதியினால் வர்ற இடுக்கணங்கள் இல்ல, சுவிசேஷத்தினால் வருகிற இந்த 4ம். சரிங்களா? பலவீனம் என்பது சுவிசேஷ விரோதிகளினால் வருகிற நிந்தை, நெருக்கம், துன்பம். பாருங்க, இதுல எத்தனை பேர் நீங்க நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருந்து வந்தீங்க? கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஒரு முறை லேசா கையை தூக்கி கீழே வச்சிருங்களா? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் முதலாவது அல்லது நீங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துருக்களா இருந்திருப்பாங்க பாருங்க. அதுதான் உபத்திரவம். எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். உங்க சொந்தக்காரங்களே உங்களை அசிங்கமா பேசியிருப்பாங்க, ஏளனமா பேசியிருப்பாங்க, உங்க பெற்றோர் அல்லது உங்க பிள்ளைகளை உங்களை வெறுத்திருப்பாங்க பாருங்க. அந்த நிந்தை, அந்த நெருக்கம், அந்த துன்பம், அந்த இடுக்கண்கள் தான் பலவீனம். ஸ்ட்ராங்கா இருந்துருங்க. பிசாசு இடமே கொடுக்க வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போதான் நிறைய சஃபர் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பாருங்க, 2 பாய்ஸ், அதுல எல்டர் சன் ரட்சிக்கப்பட்டாரு வேற மார்க்கத்துல இருந்து. ஓரளவு வசதியான ஃபேமிலி. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா அவங்க பெற்றோர் வீட்டுக்குள்ள ஏத்தல, தம்பிக்காரனும் பேசல. தேங்க் காட் இவர் எப்படியோ 15 வருஷமா தனியா நின்று சக்சஸ் ஆயிட்டார். ஆனா இந்த ட்ரூத்தை தெரிஞ்சிருந்தா சீக்கிரத்துல அவங்க இவரோட சமாதானம் ஆயிருப்பாங்க. ஏன்னா இவருடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கும். என்ன ஆட்டிடியூட்? பிசாச அப்பாலே போ சாத்தானே, எங்க பெற்றோரும் எங்களோடு கிறிஸ்தவ ஆலயத்திற்கு எங்களோடு சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பார்கள் என்று சொல்லுறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அது சத்தியத்தை அறிஞ்சாதான் வரும். சத்தியத்தை அறிந்தால்தான், அல்லது தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்தால்தான் அந்த விசுவாசம் வரும். அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் நாவல இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் அறியவில்லை. ரைட்? வெரி குட். சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 9வது கேள்விக்கு போயிடலாம். பலவீனங்கள் என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது? எதை குறிப்பிடவில்லை? செய்துட்டோம். கரெக்ட் தான் சிஸ்டர். ஓகே. 9வது கேள்வி, பலவீனங்கள் என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது, எதை குறிப்பிடவில்லை? கரெக்ட், வெரி குட். இதுவரைக்கும் பதில் சொல்லாத யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. 55வது பக்கம். பலவீனம் என்ற வார்த்தையால் அநேகர் அது நோயை குறிக்கிறது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனாலும் பவுல் சுவிசேஷத்திற்காக அனுபவித்த உபத்திரவங்களையும் துன்பங்களையுமே அது குறிக்கிறது என்பதை நாம் மற்ற வசனங்களோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, வெரி குட். அதுல ஒண்ணும் நம்ம ஏற்கனவே அதை டீட்டெயிலா பார்த்துட்டோம். கடைசி கொஸ்டின் போயிடலாமா? பவுல் செய்ய தவறிய ஒரு காரியம் என்ன? இது கொஞ்சம் சிலருக்கு உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ண கஷ்டப்படலாம். பட் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆக்கணும். ஓகே, யார் சொல்றீங்க? பவுல் செய்ய தவறிய ஒரு காரியம் என்ன? இப்படி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல பவுல் பின்பற்றவில்லை. எல்லாரும் யோசித்தாலே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றினான். பவுல் கூட சேலஞ்ச் பண்றாரு ஒரு இடத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றார். ஆனா சில இடத்துல அவர் அவரை பின்பற்றவில்லை. எந்த காரியத்துல? பிடிக்க வந்தபோது அவர் மறைந்து போனார் ஒருக்கா. வெரி குட். பவுலும் மறைந்து போயிருக்கலாம் அவரை அடிக்க, கல்லறைக்க வந்தபோது. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பவுல் மட்டும் தான் அப்படி மறைந்து போக முடியுமா? நாமும் மறைந்து இன்னொரு இடத்துல தோன்ற முடியுமா? நாங்களும் ஆமா. எந்த வார்த்தை அதை உறுதி செய்யறது? இயேசு கிறிஸ்துடைய எந்த வார்த்தை
நாம் ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்ற முடியும் என்று இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை வாயிலிருந்து சொன்ன வார்த்தை சொல்லுங்க. நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். ஓகே, வேற இன்னும் கொஞ்சம் வாங்க. நான் செய்ததை காரியங்களை விட செய்வீர்கள், அதை விட பெரிய காரியங்களையும் பெரிய செய்வோம். கரெக்டா வந்துட்டீங்க. நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள் இல்லையா? ஆமா, வெரி குட். சோ சில காரியங்கள் நமக்கு தலைக்கு மிஞ்சின காரியமா தோன்றும். ஆனாலும் நீங்க எதிர்த்து நிற்க வேண்டாம், அதை நீங்க யோசிங்க. ஏன்னா வசனத்தை விட்டு நம்ம வெளியே போகல, சரிங்களா? உங்களை ஒரு பெரிய ஊழியத்திற்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. பிரதானமா இருந்த தடை என்னன்னா, எனக்கு என்ன ஆயிடுச்சு, சீனியர் சிட்டிசன் ஆயிட்டேன். அதுவே கிடையாது. எபோவ் 100 தான் சீனியர் சிட்டிசன், அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. அப்பதான் மைண்ட் செட் மாறும், சரிங்களா? ஆமா, 80 வயசுலதான் மோசைக்கு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருந்தாரு. 100 வயசுல ஆபிரகாம அழைச்சாரு இல்லையா? ஓகே, வெரி குட். இப்ப நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி சிஸ்டர் ஜெயா கேட்டுக்கொண்டாங்க, சரிங்களா? அது என்னவென்றால், ஒரு 8 புஸ்தகங்கள் நான் உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்த போறேன். இந்த 8 புஸ்தகங்களையும் வாங்குவதற்கு சிஸ்டர் ஜெயா ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கால தாமதம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட ஒத்துழைத்து உங்க பணத்தை முன்கூட்டியே அனுப்பிடுங்க. நம்ம மருத்துவத்திற்காக எவ்வளவு செலவு பண்றோம் இல்லையா? அப்புறம் பிள்ளைகள் படிப்புக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க, எவ்வளவோ கவலைப்படுறீங்க, எவ்வளவோ கண்ணீர் விடுறீங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, the Lord has made so simple. அப்படின்னா என்ன பொருள்? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள நமக்கு ஜூம் வகுப்பு பெரிதும் பயன்படுகிறது. ஆண்ட்ரூ உமக்கு புக்கு ரொம்ப பயன்படுகிறது இல்லையா? சோ நீங்கள் ஏற்கனவே புஸ்தகம் வாங்கியிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு சொல்லப்படுறது லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். அப்படின்றால் என்ன பொருள்னா, நீங்க சில சிறையிருப்புல இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல, பெற்றோர் பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒரு ரிலேஷன், அதுல இருந்து எஃபர்ட்லெஸ்ஸா வெளியே வந்துடலாம். அந்த நெருக்கம், ஒடுக்கம், பிரச்சனை, சண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாங்க அறிமுகப்படுத்துகிற எல்லாமே ரொம்பவும் விலையேற பெற்றது, சரிங்களா? இது 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 ஒண்ணு. அடுத்தது பாருங்க, தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். இங்கிலீஷ்ல டோன்ட் லிமிட் காட். சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று இருக்கு. நீங்க நினைக்கலாம், நான் எதில் அவரை நாம் அவரை மட்டுப்படுத்தல நினைக்கலாம். இதை படிச்சீங்கன்னா நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம் என்பதை மிக அழகாக நீங்க கற்றுக்கொள்வீர்கள். யுத்தம் முடிந்தது, the war is over, சரிங்களா? இனிமே நீங்க கஷ்டப்பட்டு பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. இஷ்டப்பட்டு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். உங்களுக்கு ஃபைனான்ஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கலாம், பொருளாதார உக்கிரானத்துவம், ஆங்கிலத்துல பினான்சியல் ஸ்டூவர்ட்ஷிப், சரிங்களா? அது அப்புறம் பாருங்க, தேவனின் மிக சிறந்ததில் வாழுதல், லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட், ரைட்? அப்புறம் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். ஹார்டரிங் யுவர் ஹார்ட், அப்படி ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல. ஓகே. அப்புறம் தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். இந்த 8 புஸ்தகங்களும் சிஸ்டர், இது சுமாரா எவ்வளவு அமௌண்ட் வரும்? ரொம்ப ஒன்றும் பெரிய காஸ்ட் கிடையாது. ஒரு $5 வருமா? கனடியன் டாலருக்கு கூட வருதா ஒரு புக்கு? புக்கோட பிரைஸ் $5 வருது. ஆனா அந்த கோஸ்ட் ஆஃப் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் கூட வருது. அனுப்படையில 12, ஈச் புக் வந்து $12.50 நாங்க சார்ஜ் பண்ணலாம்னு இருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்க லெஸ் பிரைஸ் சொல்லி கூட நாங்க பே பண்ணாங்கிற கையால. அனுப்படினால இப்படி ஒரு இது இருக்குது. அவைய விரும்பினா எடுக்கலாம். நான் இந்த லாஸ்ட் டைமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவே. நீங்க அந்த 12.5 வேண்டாம், $13 எல்லாரும் அனுப்புறாங்க உங்களுக்கு, சரிங்களா? புருஷாமா சிஸ்டருக்கு இதுக்கு லாஸ்ட் டைம்ல அந்த கன்சைன்மெண்ட் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், சரிங்களா? அது பிறகு உங்களுக்கு வந்து டெலிவரி
இல்லையா? நீங்க கனடாவில் பல இடத்துல இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட் ஆகனால 8 புஸ்தகத்துக்கும் நீங்க எவ்வளவு வந்து சிஸ்டர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க, இன்றைக்கே செய்யுங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு நாள் இதற்காக வருத்தப்படவே மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். சரிங்களா? இன்னொரு சேர்த்து நான் சொல்றேன், இந்த 8 புஸ்தகத்தையும் ஆங்கிலத்திலையும் முடிஞ்சா ஒரு காப்பி வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றமானது லகுவாக அவர்கள் அடைந்து விடுவார்கள். ஐயோ என் பிள்ளை வாசிக்காது அப்படிலாம் நீங்க அவிசுவாசமா யோசிக்காதீங்க. வாங்கி டேபிள்ல வைங்க. எல்லாமே முத்தானது. நான் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை படிச்சிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய பர்சனல் காப்பி. ஆங்கிலம் தமிழ் 2 புஸ்தகம் முக்கியம். அட்லீஸ்ட் நீங்க தமிழாவது வாங்குங்க. ஒரு கணம் கூட நீங்க யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. உங்களுடைய வாழ்க்கையை தலை நேராக மாற்றிவிடும். கர்த்தர் உங்களுக்கு பிறகு நான் நினைக்கிறேன், இந்த புக்ல சில புக்கெல்லாம் வேர்ல்டுல 100க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நம்ம தலைமுறையில. சரிங்களா? ஆமா, நம்ம தலைமுறையிலே கர்த்தர் தந்த பவுல் ஆண்ட்ரூ உமக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க முடிஞ்சா இன்னும் அதுல அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சா. ஓகே, இந்த 8 புஸ்தகத்தை நீங்க வாங்குங்க. இப்பொழுது நாம் கம்யூனியனுக்கு நேராக போயிடலாம். சிஸ்டர், நீங்க ஜெயா எது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல பிரதர், இல்ல, ஏற்கனவே சில பேர் அதுக்கு இது பண்ணிருக்கணும். நான் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு நான் இந்த வீக்கே ஓட போறேன். ஓகே, அதே போல நீங்க சிலர் வந்து ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்காக காணிக்கை அனுப்புறீங்க, விதைக்கிறீங்க. அந்த விதையும் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கும் உங்க சந்ததிக்கு நிச்சயமாகவே வரும். இப்போ கம்யூனியனுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஈற்றபுளை எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்கட்டா இருக்கலாம், எதனால எடுத்துக்கலாம். நீங்க வீடுகளிலே கம்யூனியன் எடுக்கும் பொழுது எந்த வேத பகுதியை வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம எடுக்க வேண்டாம். 6:48 6ல 48 48 to 58. 48. ஆமா, குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப தெளிவா இயேசு கிறிஸ்து இதனுடைய பவரை பற்றி சொல்றாரு, இதனுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 48ல இருந்து 58 வரைக்கும் நீங்க வாசித்து, நமக்கு நேரம் இருக்க நான் சில பகுதியில வாசிக்கட்டுமா? அதுல ஒரு 10 ஆசீர்வாதம் இயேசு சொன்னது, பவுல் அல்ல, இயேசு சொன்ன இந்த கம்யூனியன்ல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங். யோவான் 6:48 பாருங்க. ரைட், வெரி குட். 48 பாருங்க. ஜீவ அப்பம் நானே. கர்த்தர் நல்லவர் பாருங்க. நான் அப்படி அந்த இது மட்டும் சொல்றேன், பிளெஸிங் மட்டும் சொல்றேன். 50வது வசனத்துல, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி, சரிங்களா, வானத்துல மரணம் கிடையாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 51வது வசனத்துல, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். பிழைப்பான் என்றால் நான் ஒரு ஜீவன் மாத்திரமல்ல, ஒரு செழிப்பாக வாழுவான். பிழைப்பான் என்றால் செழிப்பாக வாழுவான். 51ல, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சம். நல்லா கவனிக்கணும், நீங்க பரலோகத்துக்கு உள்ள மாம்சம் அல்ல, உலகத்துல ஒரு வியாதி இல்லாத, குழப்பம் இல்லாத சக்சஸ்ஃபுல் லைஃபுக்காக தேவகுமாரனுடைய மாம்சத்தை நாம் புசிக்கிறோம். அதே போல 53ல வாங்க, இதை நீங்கள் புசிக்கவில்லை என்றால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 53வது வசனம் முழுவதும் வாசிக்கிறேன். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த பிளஸிங் பாருங்க. 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரிக்க மாட்டான் என்று சொன்னார். அப்படியே ஒருவேளை மரித்தாலும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவ்வளவு சூப்பர் நேச்சுரல் abundant blessing in his flesh and in his blood. 56வது வசனம் பாருங்கள், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்,
நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சரிங்களா? ஆமா. இன்னொரு விதத்துல சொன்னா, நாமும் தேவனும் ஒன்றாகி விடுகிறோம். 57வது வசனம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். தேவனால் செழிப்பாக வாழுவோம். 58வது வசனம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். பாப்பாப்பா, அதாவது மரணம் அவனுக்கு கிடையாது. ரைட்? ஸோ இப்பொழுது நீங்க கையில வைத்திருக்கிற நான் ஒரு வேஃபர், இதெல்லாம் வந்து இங்க ஷாப்ல கூட கிடைக்குது, கிறிஸ்டியன் ஷாப்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இதை கையில வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்களுக்குள்ள ஆமேன்னு சொல்லுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய குமாரன் மூலமாக நீர் துவைக்கின இந்த திருவிருந்தை, உம்முடைய குமாரனுடைய மரணத்தை, உம்முடைய குமாரனுடைய வார்த்தையை நாங்கள் நினைவு கூறும்படியாக எங்கள் எல்லாருக்குள்ளும் நீர் தந்த இந்த ஒரு மனதின் ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. பல ஆண்டுகள் கழித்து இந்த வீடியோவை பார்த்து அதிலே பங்கு பெறுகிறவர்களுக்கும் நாங்கள் வாசித்த 10 ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உரித்தாகட்டும். இப்பொழுது இதை புசிக்கிற எங்களுக்கும் நாங்கள் வாசித்த 10 ஆசீர்வாதங்களும் சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய மாம்சத்தை புசிக்கலாம். நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக நாம் கையில வைத்திருக்கிறதை நாம் யாவரும் சேர்ந்து பானம் பண்ணி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு திடீர்னு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. உங்கள் சரீரத்துல இருக்கிற வெளியே சொல்ல முடியாத பலவீனங்கள், வியாதிகள் இப்பொழுது சுகமாகி விட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணும்படியாக எங்களுக்கு கொடுத்த தேவன், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிற வார்த்தை இதுல இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் அது நிறைவேறுவதாக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லுவதாக, எல்லா பலவீனங்களும் அகன்று போவதாக, எல்லா உறுப்புகளும் புதிய உறுப்புகளாக மாறுவதாக, நாடி நரம்பு எலும்பு தசைகள், எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் பாடி, ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருக்கிற எல்லா அவயவங்களும் இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.